திருநாகேஸ்வரத்தை சேர்ந்த அசாருதீன் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரமலான் மாதத்தில் விடுபட்ட ஒரு நோன்பை ஒரு வருடத்திற்குள் வைக்க வேண்டுமா? இறந்து போன தந்தையின் கடமையான நோன்பை மகன்தான் வைக்க வேண்டுமா அல்லது வேற யாரும் வைக்கலாமா என்று கேட்குறாங்க. இதில் முதலாவது, இன்றைக்கு ரமலானில் நமக்கு சில நோன்புகள் விடுபடுது. நம்ம விட முடியாத ஒரு சூழ்நிலையிலேயோ அல்லது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயோ ரமலானில் சில நோன்புகள் விடுபடும். அப்படி விடுபடக்கூடிய நோன்பை இன்னைக்கு சமுதாயத்தில் சில ஆட்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, அந்த நோன்பை நம்ம திருப்பி கலா செய்கிறதா இருந்தால், திருப்பி எடுத்து வைக்கிறதா இருந்தால், அடுத்த வருஷத்தினுடைய ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்திற்குள்ளாயே கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், கலா செஞ்சாகணும். ஒரு வருஷத்தை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, விடுபட்ட நம்மளுடைய நோன்புகளை கலா செய்யக்கூடாது என்ற கருத்தில் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, சஹீஹுல் புகாரியில் உள்ள ஒரு செய்தியை காரணமாக சொல்லுவார்கள். 1950வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், கான யக்கூனு அலைய சௌமின் ரமதான, எனக்கு ரமலானில் விடுபடக்கூடிய சில நோன்புகள் இருக்கும். அப்படி விடுபடக்கூடிய அந்த நோன்புகளை நான் என்ன செய்வேன், ஃபமா அஸ்ததி ஊ அன் அக்லிய, நான் அந்த நோன்பை இல்லாஃபி ஷாபான, ஷாபான் மாதத்தில் தான் அதை திருப்பி நான் நோன்பு நோற்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஷாபான் மாதத்துக்கு முன்னாடி வரை அந்த நோன்பு விடுபட்ட அந்த நோன்பை எனக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்று ஆயிஷா அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரியில் 1950வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஷாபான் என்பது அடுத்த ரமலானுக்கு முந்தின மாதம். அப்போ ஒரு ரமலானில் விடுபடக்கூடிய அந்த நோன்பை ஆயிஷா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கு அடுத்து ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலில், துல்காதா, துல்ஹஜ், இப்படி அடுத்தடுத்த மாதங்கள் என்னால் வைக்க முடியாது. அடுத்த ரமலானுக்கு முந்தின மாதமாக இருக்கிற ஷாபான் இருக்குது இல்லை, அந்த ஷாபான் மாதத்தில் நான் அந்த நோன்பை என்ன செஞ்சிருவேன், வச்சிருவேன். அதற்கு அவர்கள் சில காரணங்களை கூட சொல்லுகிறார்கள். சில ஆட்கள் இந்த நபிமொழியை வச்சுக்கிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விடுபட்ட அந்த நோன்பை அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள ஷாபானில் வச்சிடுறாங்கல்ல, அதனால் இன்றைக்கு நமக்கும் விடுபட்ட அந்த நோன்பை நாம் திருப்பி வைப்பதாக இருந்தால் அதற்கு நமக்கு ஒரு வருட வரை அளவுகோல் இருக்குது. இந்த ரமலான்னா அடுத்த ரமலானுக்கு முந்தின அந்த ஷாபான் முடிகிற வரை நம்ம விடுபடக்கூடிய அந்த நோன்பை நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்து வச்சிடணும் என்று சில ஆட்கள் இந்த செய்தியை வைத்துத்தான் சட்டம் எடுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த செய்தியை வச்சு நம்ம மார்க்க சட்டம் எடுக்க முடியுமா? இந்த செய்தியில் என்ன இருக்குது, ஆயிஷா அவர்கள் தனக்கு விருப்பமான ஒரு செய்தியாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. எனக்கு மற்ற மாதங்களில் வைக்க முடியாது, ஷாபான் மாதத்தில் தான் எனக்கு விடுபட்ட நோன்பு வைக்க முடியும் என்று தனக்கு விருப்பமான ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன குறிப்பிடலை, எனக்கு அல்லாஹுடைய தூதர் இப்படி கட்டளை போட்டிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய எந்த ஒரு செய்தியை நம்ம இதில் பார்க்க முடியலை. நம்ம ஒரு ஹதீஸ் எடுத்துக் கொள்வதாக வைங்க, ஒரு செய்தியை அறிவிப்பாளர்களோட சரியா இருக்கு என்பதற்காக எடுத்துடக்கூடாது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா, அல்லாஹுவின் தூதருடைய அங்கீகாரம் அதில் இருக்குதா, அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை அதில் இருக்குதா, அல்லது அல்லாஹுடைய தூதர் செய்த வார்த்தை ஏதாவது அதில் இருக்குதா? நாம் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன, செய்த, அங்கீகரித்த காரியங்கள் ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, அதை ஒரு நபித்தோழர் செய்தாலும் அது அந்த நபித்தோழருடைய செயலாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய அது அல்லாஹுவின் தூதருடைய ஒரு செய்தியாக பார்க்கப்படாது. என நாம் பின்பற்றப்பட வேண்டியது வஹி செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும். ரசூலுல்லாஹி அவங்க மூலமாக நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுதோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன பார்க்க முடியுது, அவங்களுக்கு ஷாபான் மாசத்தில் நோன்பு வைக்க வாய்ப்பு இருக்குது, நோன்பு வைக்கிறாங்க என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய இதை வச்சு நம்ம மார்க்க சட்டம் இப்படித்தான் எடுக்கணும், ஒரு வருஷத்திற்குள்ளதான் நோன்பு வச்சு ஆகணும் என்று நம்ம அதை வச்சு சட்டம் சொல்லக்கூடாது. அப்ப எவ்வளவு வரை நாம் மரணிப்பதற்கு முன்னாடி நாம் அந்த விடுபட்ட அந்த நோன்புகளை எப்பயாவது ஒரு வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடணும், நாம் விடுபட்ட அந்த நோன்புகளை வச்சிடணும். அது குறிப்பிட்ட ஒரு வருஷத்திற்குள் தான் வைத்தாக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு வரையறையை சொன்ன மாதிரி எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியல. இது ஒரு செய்தி. ரெண்டாவது, இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், பொதுவாக இது போன்ற விடுபட்ட அந்த நோன்புகளை ரொம்ப அதிக நாள் காலம் கடத்துவது அது ஒரு சரியான அணுகுமுறையும் இல்லை. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அல்லாஹுடைய தூதர் வரையறுத்து சொல்லவில்லை. ரெண்டாவது, இது போன்ற அந்த நோன்புகளை நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வச்சுக்குவோம், ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்குவோம் என்று காலம் கடத்துவது அதுவும் சரியான ஒரு முறையாக இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் எப்போது மரணிப்பான் என்பது அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம எப்போ மரணிப்போம்னு நமக்கு தெரியுமா? அப்போ நமக்கு அந்த ஹயாத்து மவுத்துன்னு இருக்குது. அப்போ அந்த மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம்ம அந்த நோன்பு விடுபட்ட நோன்பை
உடனே எப்போது வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படியே நாம் வைத்து விடுவது அது ரொம்ப சிறந்தது. ஆனால் மார்க்கம் என்ன செய்யலை, அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட வருடங்களை சொல்லி 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த விடுபட்டு நோன்பு வச்சாகணும் அல்லது 6 மாசத்துக்குள்ள வச்சாகணும் என்று மார்க்கம் எந்த வரையறையும் சொல்லலை. இது ஒரு தகவல்.